நான் பார்க்குறீங்க, எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் ஆப்பிள் ஐஃபோன் மட்டும் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க? எவ்வளோ காஸ்ட்லியாக வைத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மச்சான் ஐஃபோன் வாங்கணும், அதான் என்னோட டார்கெட்டு, என்னோட ட்ரீம் ஃபோன் அப்படின்னா ஆப்பிள் ஐஃபோன் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க? என்ன காரணம்? அப்படி ஐஃபோனில் என்னதான் இருக்குது அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கும் இருக்குல்ல, நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஐஃபோன் இது எத்தனை பேருக்கு ஒரு ட்ரீம் ஃபோனா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன மாடல்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னடா எல்லாத்துக்கும் வாங்கி தர போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல நண்பா. ஜஸ்ட் எத்தனை பேர் ஆப்பிள் ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பண்றதுக்காக கேட்டேன். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்மளோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பிள் கம்பெனி பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். என்னன்னா, ஜியோ கம்பெனி பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க ஃபாலோ பண்ற அதே ஸ்ட்ராட்டஜி தான் உலக அளவுல பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஜியோ இந்தியாவுக்குள்ள வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃப்ரீயா டேட்டா கொடுத்தாங்க. அது வர பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 500 MB 1 GB யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டெய்லி 1 GB, இப்ப 2 GB, ஒரு நாளைக்கு 3 GB கூட பத்த மாட்டேங்குது. ஆனா அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஒரு கம்மியான ரேட்டுக்கு வந்து டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் கம்மியா காஸ்ட் வச்சாங்க. இப்ப ஜியோ சொல்றதா ரேட், நான் சொல்ற ரேட்டுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் உனக்கு கால்ஸ் டேட்டா எல்லாமே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்மள அடிக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கேத்தாப்ல எல்லாருமே ரீசார்ஜும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதே கான்செப்ட் தான், இதே ஸ்ட்ராட்டஜி தான் உலக அளவுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. என்னன்னா, ஆப்பிள் ஐபோன், ஆப்பிள் வாட்ச், ஆப்பிள் மேக்புக், ஐபேட் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுக்கு நிறைய சர்வீஸ் கொடுத்தாங்க. அந்த சர்வீஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது போக 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 பாத்தீங்க அப்படின்னா, நான் சொல்ற ரேட் கொடுத்தா மட்டும்தான் அந்த சர்வீஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு யூஸ் பண்ணக்கூடாது, இல்ல பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பே பண்ணியே தான் ஆகணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடிகாரன் டெய்லி குடிச்சிட்டு ஒரு நாள் கடை அடைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கை நடுங்குமா? குடிக்காம பிளாக்ல வாங்கியாவது குடிப்பான். அதே மாதிரி தான் ஒரு சர்வீஸை ரொம்ப நாள் ஃப்ரீயா கொடுத்துட்டு ஒரு நாள் பே பண்ணோம் அப்படின்னா அதை யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா பே பண்ணியே ஆகும். அது எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஜியோவும் பண்றாங்க, ஆப்பிளும் உலக அளவுல பண்ணி இப்ப டாப் ரேட்டட் பிராண்டா வந்திருக்காங்க. இதான் வளர்ந்து வந்த கதை. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, அதனால தான் சொன்னேன். இப்போ நம்மளோட கதைக்கு வருவோம். ஏன் ஐபோனை இவ்வளோ காஸ்ட்லியா வைக்கிறாங்க? அந்த கேள்வி உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். முதல் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, ஐபோன் இந்தியால மேனுஃபேக்சர் பண்றது இல்ல, வெளிநாட்டுல மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே இம்போர்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி இம்போர்ட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி அப்படின்ற ஒன்று போடுவாங்க, அதே மாதிரி கஸ்டம் டியூட்டி அப்படின்னு ஒன்று போடுவாங்க. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா, இந்தியால பல லட்சம் பேருக்கு வேலை இல்லை. நீ வெளிநாட்டு கம்பெனிக்கார வந்து இங்க சம்பாதிப்ப, நான் என்ன வரல் சூப்பிட்டு இருக்கணுமா? எனக்கு வரியை கட்டிட்டு போ அப்படின்னு கவர்மெண்ட் போட்ட 2 வரி தான் இந்த இம்போர்ட் டியூட்டி அண்ட் கஸ்டம் டியூட்டி. சோ இதை வந்து பல இடங்கள்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அந்த சைடு நாம போவேனா. சோ அதனால தான் இந்தியால ஐபோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியா விற்கிறாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, யூஎஸ்ல இந்த ஐபோன் SE 2 ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா $400, கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வரும். ஆனா இந்தியால 43,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 43% கிட்ட அதிகமா இந்தியால வந்து சேல் பண்றாங்க. இதுக்கான ரீசன் கஸ்டம் டியூட்டியும் இம்போர்ட் டியூட்டியும் தான். இப்போ ரீசெண்டா ஜிஎஸ்டி வேற ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த நிறைய போன்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்னொரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிளுக்கு இந்தியால மேனுஃபேக்சரிங் ஹப் கிடையாது. இப்போ ரீசெண்டா சென்னையில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனா லேட்டஸ்ட் ஐபோன் 11, 11 ப்ரோவோ, இப்போ இந்த SE 2 அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றது இல்ல, ஐபோன் 10R மட்டும் பண்றதா சொல்றாங்க. எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஐபோனோட பிரைஸ் குறையும்னா குளோபலா என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ணுவாங்களோ அதே பிரைஸ்ல இந்தியா லான்ச் ஆகும். மிச்சபடி எல்லாம் ரொம்ப கம்மியெல்லாம் குறையாதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐபோன் எப்பயுமே காஸ்ட்லியா தான் விற்பாங்க. இப்போ ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஐபோன் எவ்வளவு காஸ்ட்லியா வைத்தாலும் அதை எல்லாருமே வாங்குறாங்க? ஏன் இந்த ஒரு போன் வந்து ட்ரீம் போனா இருக்கு? அப்படி இந்த ஐபோன்ல என்னதான் இருக்கு அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கெத்துக்காக தான் மோஸ்ட்லி நிறைய பேர் ஐபோன் வாங்குவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டிக்கணும். நானும் பெரிய ஆள்டா, நானும் பணக்காரன், பாரு ஐபோன்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்குவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நிறைய செலிபிரிட்டி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கையில் ஐபோன் வச்சிருப்பாங்க. என் கையிலையும் ஐபோன் இருக்கு, நான் செலிபிரிட்டி அப்படிலாம் கிடையாது. ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன், கண்டிப்பா நான் திரும்ப வித்துருவேன். ஏன்னா கையில் நான் வேற ஃபோன் யூஸ் பண்ணணும், அந்த அளவுக்குலாம் நான் இல்லை. ஸோ எல்லாருமே வாங்குறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கெத்து தான். நார்மலாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் பாருங்க, லோகோ தெரியுற மாதிரி யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட ஐஃபோன் இருக்கான், அதை காட்டணுமா, எங்கே எடுத்தாலும் கையில் இப்படி ஐஃபோனை இப்படி பின்னாடி திருப்பி அந்த ஆப்பிள் லோகோ தெரியுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். 50,000 ரூபா கொடுத்து வாங்குறான், காட்டுறது தப்பு இல்லை. ஆனால் முதல் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெத்துக்காக தான் வாங்குவாங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த ஐஃபோன் லோகோ தெரியுற மாதிரி தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐஃபோன் வச்சிருக்காங்க அப்படின்றத காட்டணும்ல. இது வச்சிருந்தா ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. உங்களோட லவரே எடுத்துக்கோங்க, உங்க கையில் ஒரு ஐஃபோன் இருக்குன்னு வைங்களேன், என் ஆள் ஐஃபோன் வச்சிருக்கான் வேற லெவல் அப்படிம்பாங்க. உங்க கையில் ஒரு ரெட்மி ஃபோன் வச்சிருங்க, ரெட்மியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐஃபோன் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வாங்குறாங்க, அதை யூஸ் பண்ண தெரியுமா, இஎம்ஐல போட்டிருக்கானா, கடன் கட்டியிருக்கானா, இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஓவராலாக ஐஃபோன் வச்சிருந்தா கெத்து. அண்ட் ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் டிசைன் பக்கா ப்ரீமியமாக இருக்கும். மிச்ச ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப ஐஃபோனை கையில் எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ ஃபுல்லாமே பக்கா ஃபினிஷாக இருக்கும். ஒரு ஃபீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா பக்காவாக கொடுப்பாங்க. இப்போ வர நிறைய ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 108 மெகா பிக்சல், 200, 300, 600ன்னு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வெறும் 12 மெகா பிக்சலை வச்சு மிச்ச எல்லா ஃபோனுக்கும் செம்ம காம்படிஷன் கொடுப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா கொடுத்தா நல்லா கொடுப்போம், இல்லாட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதே கான்செப்ட் தான். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங்காக இருக்கட்டும், ஐபி ரேட்டிங்காக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்க ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், மெமரியாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க, பக்காவாக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிளே ஸ்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பக்கா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இப்போ நம்மளோட ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ஆப்ஸ் இருக்கு, நிறைய ஆப்ஸ்ல வைரஸ் இருக்கு, நிறைய ஆப்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கும். ஆனா ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்ல பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்டு தான் ஆப்ஸ் இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஆப்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப செக்யூராகவும் வச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த குவாலிட்டி அண்ட் டிசைனுக்காக நிறைய பேர் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்காகவும் நிறைய பேர் வாங்குவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக்யூரிட்டி பக்காவாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப் வழியாக நிறைய ஹேக் நடக்குது, அது இது நிறைய இஷ்யூ போகும். ஆனால் ஐஃபோனை பொறுத்தவரை ரொம்ப 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 கம்மியாக தான் நீங்கள் கேள்வியே பட்டிருப்பீங்க. அதுவும் கேள்வி தான் பட்டிருப்பீங்க, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் நிறைய பேர் ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், பொலிட்டிஷியன் இந்த மாதிரி நிறைய பேர் ஐஃபோன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்கேஸ் ஹேக் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தாலும் டக்குன்னு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டே வந்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்றப்ப ஐபோனை ஹேக் பண்ண முடியாது. ஹேக் பண்ணலாம், ஆனால் அதுக்கான பல வழிகள் இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து செக்யூர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. செக்யூரிட்டிக்காக நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அடுத்த நாலாவது ஐஃபோனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது iOS. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா iOSல வந்து ஆட்டை போட்டு எடுத்துட்டு வந்தது தான். MIUI இருக்கட்டும், Realme UI இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்தாலும் ஐஃபோன்ல இருந்து அங்கங்கே காப்பி அடிச்சு மொத்தமாக கொண்டு வந்திருப்பாங்க. டிசைனை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பக்கம் போகிறதுக்கு மனசே இருக்காது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஆனால் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா iOS தான் எப்பயுமே பெஸ்ட்டாக தோணும். ஏன்னா ஐஃபோன் 11 ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபோன் எனக்கு விற்கிறதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வர எனக்கு ரொம்ப பிடிச்ச OS அப்படின்னா iOS தான். ஏன்னா ஆட்ஸ் வராது, அதே மாதிரி புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அனிமேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தரமாக இருக்கும். ஸோ iOSக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. நானுமே அந்த iOSக்காக தான் இந்த ஃபோனே வாங்கினேன். அண்ட் கடைசி அஞ்சாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம்னால ஒரு கம்பெனி இவ்வளோ பெருசாக வர முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் தான். இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ OnePlus, சாம்சங், ஹுவாவே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஈகோசிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஐஃபோன் இருந்தால் மட்டும்தான் அதை செட்டப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன்றை சார்ந்து ஒன்று அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மேக் வாங்குறப்ப இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ மேக்குக்கும் அதுக்கான ஒரு ஈகோசிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் ஐபேடாக இருக்கட்டும், ஐமேக்காக இருக்கட்டும், ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு சிங்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அடுத்தடுத்து அதை சார்ந்தே வாங்கணும்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஆப்பிள் தான் வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் வாங்குவீங்க, ஐமேக் வாங்குவீங்க. இந்த மாதிரி ஒரு ஈகோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணுறப்ப கண்டிப்பாக அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஈகோசிஸ்டமில் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தா என்ன, எனக்கு சூப்பராக இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ அடுத்தடுத்த ப்ராடக்ட்டை எல்லாத்துலேயுமே ஆப்பிள் ப்ராடக்டாக வாங்குறேன் அப்படின்னு வாங்குவாங்க. ஸோ இதுக்காகவும் ஆப்பிள் ப்ராடக்ட் எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் வாங்குறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ரீசனுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளில் ஐஃபோனாக இருக்கட்டும், ஆப்பிளில் என்ன ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. காஸ்ட் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஒரு கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி பக்காவாக கொடுப்பாங்க. கொடுத்தா சூப்பராக கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. இதே தான் எல்லா ப்ராடக்ட்லையும் ஆப்பிள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி கம்பெனி சைடில் இருந்து இருந்தாலும் யூசர் சைடில் இருந்து பார்க்குறப்ப இந்த ரீசனுக்காக தான் ஆப்பிள் ப்ராடக்ட்டை எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்குறாங்க. அண்ட் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறதுக்கான ரீசன் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவு ஐடியா வந்திருக்கும் எதுக்காக ஐஃபோனை காஸ்ட்லியாக விற்கிறாங்க அண்ட் எதுக்காக ஐஃபோனை எல்லாருமே வாங்குறாங்க, ஏன் ட்ரீம் ஃபோனை ஐஃபோன் இருக்குது அப்படின்ற எல்லாமே ஓரளவு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் ரியலாக ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நம்மளோட வியூஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குப்பா, இது எப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது கேள்வி, எதுக்காக ஸ்பேஸ் சூட்டை இவ்வளோ அதிகமாக விற்கிறாங்க, எதுக்காக ராக்கெட்டில் எல்லாருமே போக முடியாது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க.
என்னால் முடிஞ்சு அப்படின்னா லைட்டாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், எதுக்காகப்பா இப்படி அதிகமாக விற்கிறாங்க, ஏன் எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், நன்றி, வணக்கம்.